இப்பொழுது ஜான் ஜெபராஜுடைய மேட்டருக்கு பேசுவோம். அவருக்கு தேவையான ஆலோசனைகளையும் அவருக்கு இப்ப நடுத்து இந்த கேஸை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய எதிர்கால மனைவியாய் அவர் நிர்ணயித்திருக்கிற அந்த சகோதரியும் அவருடைய தகப்பனாரும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் அந்த வழக்குகளுக்கான ஆலோசனை மற்ற காரியங்கள் அதுக்கான லாயர்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜான் ஜெபராஜ் விஷயத்திலே ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலி ரேமா அவர்களுடைய குடும்பத்தார் அதிக அளவிலே பணம் செலவு செய்து ஜான் ஜெபராஜுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கெட்ட பெயரை எப்படியாக மாற்றலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பலருக்கு பணம் பரிமாறப்பட்டிருக்கிறது, பலரிடத்திலே பேரம் பேசப்பட்டிருக்கிறது. அதை நான் ஒவ்வொன்றாக காட்டுகிறேன். முதலாவது, ஜான் ஜெபராஜ் சிறைக்கு சென்ற பின்பதாக ஜான் ஜெபராஜ் மீது எந்த தவறும் கிடையாது, ஜான் ஜெபராஜுடைய இந்த நிலைமைக்கு காரணம் ஜான் ஜெபராஜுடைய மனைவிதான் என்று சொல்லி பேசுவதற்காக யூடியூப் சேனல்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த யூடியூப் சேனல்கள் சிலரை அழைத்து ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக பேசுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். காட்ஃப்ரே நோபல் என்கிறவர் அவரிடத்திலும் சேனல் அழைத்திருக்கிறார்கள், கலாட்டா சேனல் அழைத்திருக்கிறார்கள். அழைத்து நீங்கள் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக பேசுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு தகவல் கிடைச்சது, அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆமா, முதல்ல என்ன கூப்பிட்டதே அவனுக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு தான். நான் தலைகீழ இருந்தாலும் அந்த வேலையே செய்ய மாட்டேன். எனக்கு நானே ஆன்டி கரப்ஷன் நியாயம் தர்மத்து பேசுறாரு, நான் இதை எப்படி சப்போர்ட் பண்ணி பேச முடியும் அப்படின்னு உடனே நான் வந்தா நியாயத்தை தான் பேசுவேன் அப்படின்னு உடனேதான் சரி அப்ப அப்படினாலும் பேசுங்கன்னு சொல்லி அவன் சுத்தி எடுப்பான். அந்த எம்ஜிஆர் டிவில அந்த கலாட்டா டிவிலையும் அதே தான் சொன்னாங்க. கலாட்டா டிவில ஒரு லேட் எனக்கு கூப்பிடுது, சப்போர்ட் பண்ணி தான் சொல்லணும் அப்படின்னு. இல்ல நான் அப்படி பேசவே மாட்டேன், நீங்க ஒருத்தன் தவறான வழிக்குள்ள கொண்டு போறதுக்கு நீங்க முயற்சி எடுக்காதீங்க உங்க சேனல்ல, இது ப்ரொமோஷன் ஆகலாம் சேனல், பட் அடுத்தவங்களுடைய வாழ்க்கை அழியுது. அந்த அடிப்படையில தான் இந்த அகத்தியன், இந்த பிஜேபியை சேர்ந்த பேராயர் எனப்படுகிற கள்ளன் சத்யபிரபு என்கின்ற ஒரு பொய்யன், இவர்கள் வாங்கின காசுக்காக ஜான் ஜெபராஜ் மிக நல்லவன் என்பது போலவும் ஜான் ஜெபராஜுடைய மனைவி ரொம்ப மோசம் என்பது போலவும் பேசியிருக்கிறார்கள். இதில் எம்ஜிஆர் டிவியை சேர்ந்த மார்ஷல் என்கிறவரை பாராட்டியாக வேண்டும். காரணம், அவர் அந்த சத்யபிரபு சின்ன பொய்களை அவர் தன்னுடைய டிவியிலே 2 இன்டர்வியூவாக வெளியிட்டிருந்தார். அதே வேளையிலே அவரிடத்திலே இது பொய், உண்மையை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே உண்மையை விசாரித்து இந்த சத்யபிரபு சொன்னது அத்தனையும் பொய் என்பதை உணர்ந்து கொண்டபடியால் அந்த வீடியோவை பிரைவேட்ல போட்டு விட்டார். இந்த லெட்டர் பேட் கட்சிகள், சாம் யேசுதாஸ் என்கிறவர் ஜான் ஜெபராஜுக்காக குரல் கொடுக்கும்படியாக கோவையிலே கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். இன்னொரு பக்கத்திலே அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர் சங்கம் என்று சொல்லி ஒரு அமைப்பு, அது ஒரு லெட்டர் பேட் இயக்கம். இவர்களும் நாங்கள் 25ஆம் தேதி கோவையிலே போராட்டம் நடத்த போகிறோம் என்று சொல்லி ஜான் ஜெபராஜ் அவர்கள் மீது பாலியல் வழக்கு அரசு போடப்பட்டிருக்கிறது. கண்டிக்கும் வண்ணமாக வருகின்ற 25ஆம் தேதி காலை 10 மணி முதல் 12 மணி வரை கோவை மாநகரில் செஞ்சிலுவை சங்கத்திற்கு முன்பாக அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாகவும் ஜான் ஜெபராஜுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாடு மாத்திரமல்லாமல் மற்ற அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வருகை தர இருக்கின்றார்கள். ஒருவேளை காவல்துறை அனுமதி மறுத்தாலும் 1000க்கும் மேற்பட்ட இங்கே வாலிபர்கள், ஜான் ஜெபராஜுடைய ஆதரவாளர்கள், அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்றத்துடைய பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்கள் போராட்டம் நடத்துவதன் நோக்கம் ஏதோ ஜான் ஜெபராஜ் பக்கம் நியாயம் இருக்கிறது என்கிறதற்காக அல்ல. ஜான் ஜெபராஜை நம்பி அநேக இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவனுடைய ரசிகர்களாக. அவர்களை எல்லாம் தன் பக்கம் இழுத்து என் பின்னால் இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை வைத்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நபர் நினைக்கிறார். அதை இந்த நபரே தன்னுடைய வாயால் ஒப்புக்கொள்ளுகிறார். நான் ஜான் ஜெபராஜுக்கு ஏன் உதவி செய்யறேன்னா ஓப்பனா சொல்லவா, எனக்கு வாலிபர்கள் தேவை. ஏதோ ஒரு மீட்டிங்கோ ஒரு கலந்தாய்வோ நடத்தும் போது இந்த மாதிரி எல்லாம் நாங்க செய்யாம விட்டு தான் எல்லாமே உடஞ்சு போச்சு. இப்போ ஒரு வாலிபர்கள் நமக்கு தேவை. கண்ணோட்டம்னு கேட்டா நமக்கு ஒரு மெஜாரிட்டி காமிக்கணும். வாலிபர்கள் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் இருக்காங்க நம்ம அமைப்புல. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேரை நீங்க உங்களுடைய இயக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்?
நம்ம எப்படிப்பட்ட வேல்யூவேஷன், இந்த மாதிரி யாராவது ஒரு தலைவரை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜாம் ஜேசுதாஸ் வந்து எங்கிட்ட சண்டை போடுறான், நீங்க எப்படி அறிவிப்பு கொடுக்கலாம்? நான் தானே கிறிஸ்தவ இதுல வந்து நான் தானே பிஷப்பு, நான் வந்து சென்னையில இருக்கிறேன், நீங்க இப்படி சொன்னீங்கன்னா தானே நான் வந்து ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி அவருடைய இதை சொல்றாரு. அவரு வேதனையா இருக்கு பிரதர், நாங்களும் அடிபட்டு நொந்து போயிருக்கிறோம். இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு ஒரு யூனிட்டி தேவை. 26ஆம் தேதி இந்த 26வது வருஷம் நம்மளுடைய இதை காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இப்ப நமக்குன்னு ஒரு மெஜாரிட்டி ஓட்டை வந்து நம்ம கேதர் பண்ணோம். இது மோகன்சியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆட்களை வந்து நம்ம பக்கம் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? அரசியல் மயமா கொண்டு வர முடியும். அவன் உபதேசிச்சு கொண்டு வரான், அவன் வந்து யாருக்கும் போடுங்கன்னு சொல்ல போறது இல்ல. ஆனா நம்ம நியமிக்கணும். போய் மோகன் சிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இது கிறிஸ்தவர்களுக்கானது, நீங்க 40,000 பேர் வச்சிருக்கீங்களா, இந்த 40,000 பேர் கிறிஸ்தவர்களுக்கு போட சொல்லுங்க. உங்களுடைய அங்க பொறுப்பு இருப்பாங்கல்ல அந்த தொகுதியில அல்லது அந்த பூத்துல ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு போட சொல்லுங்க, கிறிஸ்தவனுக்கு. அப்ப எல்லா 234 தொகுதியிலையும் கிறிஸ்தவர்கள் நிறுத்தணும். நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க பிரதர். உன்னுடைய ஓட்டு இயேசுக்கேங்கிற மாதிரி தான் நம்ம வந்து அதை கொண்டு வரணும். இத வச்சு நம்ம அப்படி கொண்டு வந்து நம்ம செய்யும் போது அசுர வளர்ச்சி பிரதர். இது வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஜெபராஜ் கிட்ட நான் பேசல. நான் இது வரைக்கும் ஜான் ஜெபராஜ் பேசல பிரதர், நம்புவீங்களா? இதே போல நீ சொன்ன மாதிரி அந்த யாருடைய நம்பரும் என்கிட்ட இல்ல. இந்த கண்டென்ட் நாங்க கண்டம் அறிவிச்சோன்னே எங்களை எல்லாரும் தொடர்பு கொண்டாங்க. வாலிபர்கள் அவங்க எல்லாருமே தொடர்பு கொண்டு அது நிமித்தமா உருவானதுதான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம். இது வரைக்கும் நான் பேசல ஜான் ஜெபராஜ்ட்ட. நீங்க நம்பணும் இதை முதல்ல. எனக்கு என்னன்னா, இந்த அரசியல் மயமா நம்ம கொண்டு போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு நீங்க சொல்லுங்க. அதுதான் நம்ம தேவை. பார்த்துட்டு நான் என்னன்னு யோசித்து நான் கூப்பிடுறேன் பிரதர். இவர் இந்த விஷயம் தொடர்பாக ஜான் ஜெபராஜிடம் பேசக்கூட இல்லையா? அதாவது இவருக்கு இந்த விஷயத்தை குறித்து எது சரி எது தவறு என்றே தெரியாது. ஆனால் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக எனக்கு பின்பாக இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய கட்சி வெறும் லெட்டர் பேட் கட்சி அல்ல என்கிறதை காண்பிப்பதற்காக இந்த நபர் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக போராடுகிறேன், எல்லா இளைஞர்களும் வாருங்கள், ரசிகர்கள் எல்லாம் வாருங்கள் என்று சொல்லி திரட்டுகிறார். இது இவருடைய சுயநலம். இதற்கு முன்பதாக இப்படி ஒரு இயக்கம் இருப்பதை யாருக்கும் தெரியாது. இப்பொழுது ஜான் ஜெபராஜுக்காக பணம் செலவு செய்வது ஜான் ஜெபராஜுடைய புதிய மனைவி நாம் இயேசுதாஸ் சொல்லுகிறார். இப்பொழுது ஜான் ஜெபராஜுடைய மேட்டருக்கு பேசுவோம். அவருக்கு தேவையான ஆலோசனைகளையும் அவருக்கு இப்ப நடுத்த இந்த கேஸை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய எதிர்கால மனைவியாய் அவர் நிர்ணயித்திருக்கிற அந்த சகோதரியும் அவருடைய தகப்பனாரும் செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் அந்த வழக்குகளுக்கான ஆலோசனை மற்ற காரியங்கள் அதுக்கான லாயர்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியாக நாங்கள் அங்கே போய் கோயம்புத்தூர்ல இந்த ஆலோசனை கூட்டத்தை முடித்த பிறகு அவரை சந்திக்கலாமா என்று கேட்கும் போது அவர் தன் தாயாரை கூட அவர் சந்திக்க விரும்பல. புதிய மனைவியாக போகிறவர் என்று சொல்லுகிறார். அவர்கள் குடும்பம் தான் இந்த வழக்கை நடத்துகிறது, வக்கீலை ஏற்படுகிறது. அவர்தான் அந்த வழக்குகளுக்கான ஆலோசனை மற்ற காரியங்கள் அதுக்கான லாயர்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பணம் பட்டுவாடா செய்து ஜான் ஜெபராஜ் மிக மிக நல்லவன் என்று சொல்லி பொய் பரப்புவது, அதற்கு பணம் பட்டுவாடா செய்வது. இதை இப்பொழுது ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலி அந்த குடும்பம் செய்கிறது. இதுல ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்கள் ஜான் ஜெபராஜுக்கு நன்மை செய்வதாக எண்ணி ஜான் ஜெபராஜுக்கு கிடைக்க வேண்டிய பெயிலை தள்ளி போடுகின்ற முயற்சியிலே தான் இருக்கிறார்கள். காரணம், போராட்டம் செய்தால் ஜான் ஜெபராஜுக்கு கிடைக்க வேண்டிய பெயில் தான் தள்ளி போகும். இதை அறிந்து கொள்ளக்கூடிய புத்தி கூட இல்லாத ஜான் ஜெபராஜுடைய அந்த கள்ளக்காதலி குடும்பம் இப்படிப்பட்ட போலி பிஷப்புகளுக்கும் லெட்டர் பேட் கட்சிகளுக்கும் பணத்தை கொடுத்து விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உழைத்து சம்பாதித்த பணம் என்றால் தானே கவலைப்பட வேண்டும். இது ஜான் ஜெபராஜ் நான் சபை கட்டப் போகிறேன், 1 கோடியிலே சர்ச்சு கட்டப் போகிறேன் என்று சொல்லி, கோயம்புத்தூர்ல சர்ச்சு கட்டப் போகிறேன் என்று சொல்லி கலெக்ட் பண்ணதிலே ஒரு 30 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. அந்த பணம் ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலுக்கு கையிட்டதில் தானே இருக்கும். அந்த பணம் மக்கள் பணம் தானே, இஷ்டத்துக்கு செலவு செய்வார்கள். இந்த பேரம் பேசுகின்றதிலே அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர் சங்கம் என்கின்ற அமைப்பை சார்ந்தவர் சார்லசலத்திலே பேரம் பேசியிருக்கிறார். உங்களுடைய கட்சியில் இணைந்து கொள்ளுங்கள், நான் உங்களை இந்த பகுதிக்கு தலைவராக்குகிறேன் என்று சொல்லி எல்லாம் பேசியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டேன், இந்த வடக்கு மாநிலம் அதை நீங்க செய்யுங்க,
வடக்கு மாநிலத்துல ஒரு 12-13 மாவட்டம் இருக்குல்ல. ஆமா. அதுல வந்து நீங்க செயல்படணும். இது ஒரு லெட்டர் பேட் அமைப்பா இருக்கக்கூடாது. நம்ம வந்து நீங்க களப்போராளி, அந்த மாதிரி நீங்க செயல்படணும்னு நான் விருப்பப்பட்டேன். உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பினேன், நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணல. ஏன்னா நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க தெரியல. சரிங்களா? எனக்கு நீங்க சொல்றது புரியுது பிரதர். எனக்கு வந்து அந்த அழைப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். நான் வந்து ஏதோ இந்த யூத் பசங்களை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்றது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தோழர். இப்ப எங்க கமிட்டில வந்து பேசினாங்க. அதை பேசும்போது நான் வந்து சொன்னேன், இவர் வந்து நல்ல செயல்படக்கூடியவரு, கட்டாயமா இவர் வந்து நம்ம உள்ள கொண்டு வரணும், ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லி என்னட்டு தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம்னா எவனும் எதிர்க்க மாட்டான். பாஸ்டர்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அவங்க டம்மி பீஸ். இதை விட பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்கிறானுங்க. அவனுங்களை நம்ம மோதணும்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கணும் பிரதர். வடக்கு மாநிலத்துல நீங்க கட்டமைப்பு செய்யுங்க. நல்ல தேவைகள் இருக்கு, நிறைய இன்டீரியல், நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு வருஷம் பயணிங்க, உங்களுக்கு முடியுமான்னு பாருங்க. நீங்க ஒரு வருஷம் நீங்க இருந்து பாருங்க, உங்களுக்கு ஓகே பக்காவா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். இல்ல நீங்க சொல்லுங்க, கட்டாயமா சொல்லணும் பிரதர். என்னன்னு பேரம், இந்த பேர பேச்சு என்பது இப்பொழுதல்ல. ஜான் ஜெபராஜ் தன்னுடைய மனைவியை நான் விவாகரத்து செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆரம்பத்திலே அந்த பிரச்சனை கிளப்பினான் அல்லவா, அப்பொழுது ஜான் ஜெபராஜுடைய மனைவியிடத்திலே பேரம் பேசப்பட்டிருக்கிறது. ஜான் ஜெபராஜ் ஊழியம், அவன் ஒரு பெரிய சர்ச்சு கட்ட போகிறான், உங்களையும் உங்களுடைய மகனையும் பொருளாதார ரீதியாக ஜான் ஜெபராஜ் கவனிப்பதற்கு தேவையான பணத்தை தருவார், ஆகவே டைவர்ஸ் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி சாமி தங்கையா இருக்கிறான் அல்லவா, பால் தங்கையுடைய பையன், அவன் செய்தி அனுப்புகிறான். யாருக்கு? ஜான் ஜெபராஜுடைய மனைவிக்கு. ஜான் ஜெபராஜுடைய மனைவி ஜான் ஜெபராஜுக்கு டைவர்ஸ் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேரம் பேசப்பட்டிருக்கிறது. இது உண்மை, நான் நேரடியாக விசாரித்து சொல்லுகிற தகவல். இவர்கள் எல்லாம் பாஸ்டர்கள். இவர்களிடத்தில் யாராக ஒரு குடும்ப பிரச்சனையோடு வந்தால் என்ன செய்வார்கள்? அவர்களை சேர்த்து வைக்க மாட்டார்கள், பிரித்து விடுவார்கள். டைவர்ஸ். இவர்கள் பாஸ்டர். ஜான் ஜெபராஜ் தற்போது சிறையிலே வைத்து கூட இந்த சாமி தங்கையை மட்டும்தான் சந்தித்திருக்கிறான். அவன் ஜான் ஜெபராஜுடைய தாயாரை கூட அவன் சந்திக்கவில்லை. எப்படி சந்திக்க முடியும்? சிறு பிள்ளைகளை கற்பழித்த விஷயம், சிறு பிள்ளைகளை கெடுத்த விஷயம் வெளியிலே தெரிந்து விட்டது. அந்த எந்த முகத்தை வைத்துட்டு தாயாரை சந்திக்க முடியும்? அவர் தாயாரை கூட அவர் சந்திக்க விரும்பல. உள்ள ஒரு எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, யாருமே என்னை பார்க்க விரும்பல என்று சொல்லி அவருடைய தம்பியும் அவருடைய அட்வொகேட் லாயரும் அவரோடு சேர்ந்து பால்தங்கையோடைய அவர் மகன் மட்டும்தான் இதுவரைக்கும் அவரை பார்த்தாங்க. வேற யாருமே அவர் பார்க்க விரும்பல. எனக்கு உள்ள அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, மற்ற அசௌகரியமாய் நான் உணர்வதாலே யாரையும் பார்க்க விரும்பல சொல்லிட்டாரு. ஜான் ஜெபராஜுக்காக பேரம் பேசுகிற இந்த சாமி தங்கையை மட்டும் ஜான் ஜெபராஜுடைய வக்கீலோடு கூட சந்தித்திருக்கிறார். இப்படிப்பட்ட கேவலமான நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிற ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலி குடும்பம். ஆனாலும் முட்டாள் ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஜான் ஜெபராஜ் போன்றவர்களை இன்னும் நீங்கள் ஆதரிப்பீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவத்திற்கு எதிரான ஒழுக்கக்கேடான செயல்கள் இன்னும் வேகமாக கிறிஸ்தவர்களுக்குள்ளாக புகுத்தப்படும். விபச்சாரம் செய்யலாம், தப்பு கிடையாது. மனைவி குண்டாக இருக்கிறார்களா, விவாகரத்து செய்துவிட்டு இன்னும் வேறொரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம், லிவ் இன் ரிலேஷன்லே வாழலாம், கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பது போன்ற வேதத்திற்கு புறம்பான பல காரியங்கள் இனி ஜான் ஜெபராஜுடைய ரசிகர்கள் பின்பற்றத்தான் போகிறார்கள். கிறிஸ்தவர்களை, இளைஞர்களை கெடுத்த பெருமை அதிக அளவிலே ஜான் ஜெபராஜை சேரும். ஆனால் இதை அறியாத ஒரு கூட்டம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? ஜான் ஜெபராஜ் மூலமாக தான் அநேக ஜனங்கள், அநேக இளைஞர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. ரட்சிக்கப்படவில்லை, அவர்கள் நரகத்துக்கு உரியவர்களாக மாறினார்கள். மக்களை, தயவு செய்து வெளிப்படையுங்கள். வேதாகமத்தை, கடவுளுடைய வார்த்தையை விட்டுவிட்டு மனிதர்கள் பின்பாக செல்வதை நிறுத்துங்கள். இல்லை என்றால் அழிந்து போவீர்கள்.